தேவனுடைய போதனைகளை கேட்டு உங்கள் சுகவாழ்வு துளிர்க்க தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் கிரேஸ் டிவி. கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானித்துக் கொள்ளலாம். தேவனுடைய பார்வையில் நான் யார் அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை நாம் தொடர்ச்சியாக தியானித்து வருகிறோம். மறுபடியும் நினைவுபடுத்த விரும்புகிறேன். முதலாவது தேவன் யார் அப்படிங்கிறதும், அதற்கப்புறமாக தேவனுடைய பார்வையில் நான் யாராக இருக்கிறேன், தேவனுடைய பார்வையில் என்னை சுற்றி இருக்கிறவங்க யாராக இருக்கிறாங்க அப்படிங்கிற இந்த பார்வை நமக்கு தேவைப்படுகிறது. ஸோ இதில் நிறைய காரியங்களை நம்ம தியானித்து இருக்கிறோம். ஸோ தேவன் யார்? அவர் தயாளனாக இருக்கிறாரு. அதனால் நாம் வன்கண்ணாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி தேவன் ஒரு மனிதனை எப்படிலாம் ஆண்டவர் என்ன நோக்கத்தோடு சிருஷ்டித்து இந்த பூமியில் வைத்திருக்கிறார். ஸோ அந்த நோக்கம் அவருடைய கிரியைகளை மீறி தேவன் அதை அவனுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறார். ஸோ நாம் எந்த மனிதனையும் அவருடைய கடந்த காலத்தை வைத்தோ அவருடைய கிரியைகளின் அடிப்படையிலேயோ நாம் பார்க்காமல் முடிந்த வரை நம்ம தேவனுடைய அந்த பார்வையில் வந்து தேவ திட்டத்தின்படி மனிதர்களை பார்க்கவும் இந்த உலகத்தை பார்க்கவும் நாம் பழகிக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் அநேக விதங்களில் தியானித்து வந்திருக்கிறோம். அதில் மிகப்பெரிய ஒரு கேரக்டர் பர்னபா பவுலை நன்கு அறிந்து தேவன் என்னெல்லாம் பவுல்கிட்ட செய்தாரோ அதையெல்லாம் நல்லா உணர்ந்தவராக என்ன பண்ணுறாரு. ஸோ சவுலை அப்போஸ்தலத்தில் கொண்டு போய் அறிமுகப்படுத்தி அப்படியே ஒரு ரூட்டை ஏற்பாடு பண்ணி கொடுக்கிறார். ஸோ அதை போல் நாம் தேவனுடைய பார்வையை சரியாய் புரிந்து கொண்டோம் என்றால் நாமளும் கரெக்டான ரூட் எடுத்து போவோம். நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் சரியான வழியை உண்டு பண்ணி நாம் கொடுத்து அவர்களை ஒரு முன்னேற்ற பாதையில் கொண்டு போவோம். ஸோ இந்த டீச்சிங் எல்லாம் ரொம்ப முக்கியமாய் தேவைப்படுகிற காரியங்கள். தொடர்ந்து இந்த நாளிலும் ஆமோஸுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் ஒரு முக்கியமான சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம். நாம் ஜெபித்து நாம் ஆரம்பிக்கலாம். தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே, நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தீமையையும் நீர் நன்மையாய் முடிய பண்ணுகிறவர். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நன்றி அப்பா. உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வேதத்துள்ள அதிசயங்களை பார்க்கும்படிக்கு என்னுடைய கண்களை நீர் திறந்து வைத்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய வார்த்தையை கொண்டு நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. உடைய வாழ்க்கை தரம் உயரட்டும். ஆவிக்குரிய பிரகாரமாக சரீர பிரகாரமாக உயர்வதற்கு ஆவியானவர் கிரியை செய்யும். யோவான் 10:9 சொல்லப்பட்டது போல, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று சொன்னீரே. ஆண்டவரே, ரட்சிப்பின் அனுபவம் தொடர்ந்து அதில் இருக்கிற அந்த மேய்ச்சலின் அனுபவத்தை ஆண்டவரே நாங்கள் அனுபவிக்க நீங்கள் உதவி செய்யுங்க. உடைய வார்த்தையின் மூலமாய் பேசி ஆண்டவரே, உம்முடைய பார்வையில் நாங்கள் யாராக இருக்கிறோம் என்கிற அந்த விலைமதிப்பெற்ற அந்த பார்வையை நாங்கள் அறிந்து கொண்டு நாங்கள் உன்னதமாய் வாழ கிருபை கொடும். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஓகே, தொடர்ந்து நாம் ஆமோஸுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். ஸோ ஆமோஸ் ஒரு தீர்க்கதரிசி, நம்ம எல்லாருக்குமே தெரியும். நிறையா தேசங்களுக்கு அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, தீர்க்க தரிசனம் அவர் உரைத்திருக்கிறார். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒரு காரியமாக பார்த்து வருகிறோம். ஸோ 3 விதமான பார்வை உண்டு. ஒன்று நான் என்னை குறித்து பார்க்கிற பார்வை, இன்னொன்று பிறர் என்னை குறித்து பார்க்கிற பார்வை, ஸோ மூன்றாவது தேவன் என்னை குறித்து பார்க்கிற பார்வை. ஸோ என்னை குறித்த என்னுடைய பார்வையும் என்னை குறித்த பிறருடைய பார்வையும் எதின் அடிப்படையில் வருதுன்னா, நான் பிறந்து வந்த விதம், வளர்ந்து வந்த விதம், என்னுடைய வாழ்க்கை சூழ்நிலை, என்னுடைய கிரியைகள், என்னுடைய கடந்த காலம், இப்போ இருக்கிற நிகழ்காலம். ஸோ இதை வைத்து தான் என்ன பண்ணுவாங்க, பார்ப்பாங்க. ஆனால் யாருமே இவனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதை வைத்து ஒருவேளை அப்படியே அவங்க கணிச்சாலும்
இப்போ என்ன நிலைமையில் நான் இருக்கிறேனோ இதை வைத்து தான் கணிப்பார்கள். ஆனால் தேவன் அப்படி பார்க்கிற தேவன் கிடையாது. ஸோ நம்முடைய எதிர்காலம் எப்படி இருந்தாலும் சரி, இப்போ இருக்கிற நம்முடைய ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் எப்படி இருந்தாலும் சரி, இதையெல்லாம் தூக்கி தூர போடுற அளவுக்கு ஆண்டவர் நம்மை மேன்மையாய் நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஸோ ஆமோஸுடைய வாழ்க்கையிலிருந்து தேவனுடைய பார்வை எவ்வளவு விலையேற பெற்றதாய் உன்னதமானதாய் இருக்கிறது என்பதை நாம் கற்றுக்கொள்ளலாம். ஓகே, இப்போ ஆமோஸ்ட்டை போயிட்டு அவர் ஒரு தீர்க்கதரிசி, இப்போ நம்ம அவர்கிட்ட போய் நீங்கள் யார், உங்களை குறித்து நீங்கள் யாருன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அவர் என்ன சொல்லுவார்? ஆமோஸ் 7ஆம் அதிகாரம் அதில் 14ஆம் வசனத்தை வாசித்து காண்பிக்கிறேன் பாருங்க. 14வது வசனம், ஆமோஸ் அமத்சியாவுக்கு பிரதியுத்தரமாக, நான் தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசியின் புத்திரனும் அல்ல. ஹல்லேலூயா. அவர் சொல்கிறாரு, நமக்கு தெரியும் ஆமோஸ்னா தீர்க்கதரிசின்னு. ஆனால் அவர்கிட்ட அமத்சியான்னு ஒருத்தர் போய் பேசும்போது அவருக்கு அவர் பிரதியுத்தரமாக சொல்கிறாரு, நான் தீர்க்கதரிசியும் கிடையாது, எங்கள் அப்பா தீர்க்கதரிசியும் கிடையாது, அதனால் நான் தீர்க்கதரிசியின் புத்திரனும் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் யாருங்கிறத சொல்கிறாரு. நான் மந்தை மேய்க்கிறவனும் காட்டத்தி பழங்களை பொறுக்குகிறவனுமாய் இருந்தேன். ஹல்லேலூயா. ஸோ அவரை தன்னை சொல்லும்போது நான் தீர்க்கதரிசி கிடையாது, தீர்க்கதரிசியின் புத்திரனும் கிடையாது, நான் மந்தை மேய்க்கிறவனும் காட்டத்தி பழங்களை பறிக்கிறவன் கிடையாது. பறிக்கிறவனுக்கும் பொறுக்கிறவனுக்கும் வித்தியாசம் உண்டு. பறிக்கிறவன் மரத்தில் ஏறி பறிப்பான், ஆனால் பொறுக்கிறவன் கீழே விழுந்து கிடந்துறத பொறுக்குகிறவன். அப்போ ஆமோஸுடைய நிலைமையை பார்த்தீங்கன்னா அவர் மந்தை மேய்க்கிறாரு, அதுக்கப்புறமா காட்டத்தி பழங்களை, கீழே விழுந்து கிடக்கிற காட்டத்தி பழங்களை அவர் பொறுக்குகிறவராய் இருந்தார். ஆனால் அவர் ஒரு அழகான வார்த்தையை சொல்கிறார், அப்பா எங்கள் வீட்டில் நாங்கள் ஆடு மேய்க்கிறவங்க, மந்தை மேய்க்கிறவர்கள், ஏதாவது பழங்களை பறித்து ஏதாவது நாங்கள் வேலை பார்த்துட்டு அந்த மாதிரி பொறுக்கி வேலை பார்த்துட்டு இருந்தோம். ஸோ நான் தீர்க்கதரிசிக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை அப்படிங்கிறார். ஆனால் மறுபடியும் ஒரு முக்கியமான வார்த்தையை சொல்கிறாரு 15ஆம் வசனத்தில். அந்த ஆனால் அப்படின்னு போடுறாரு பாருங்க. நான் தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசியின் புத்திரனும் அல்ல, நான் மந்தை மேய்க்கிறவனும் காட்டத்தி பழங்களை பொறுக்குகிறவனுமாய் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் அவருடைய குடும்ப சூழ்நிலை, இதுதான் அவருடைய வாழ்க்கை பின்னணியம். ஆனால் சொல்கிறாரு, ஆனால் மந்தையின் பின்னாலே போகிற போது என்னை கர்த்தர் அழைத்து, நீ போய் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லு என்று கர்த்தர் உரைத்தார். ஹல்லேலூயா. ஸோ இவருக்கும் தீர்க்கதரிசிக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏன்னா அவங்க அப்பா ஒருவேளை தீர்க்கதரிசியாக இருந்திருந்தா பிறப்பின் அடிப்படையில் அவர் தீர்க்கதரிசியாக மாறலாம். ஆனால் இவருடைய அப்பா தீர்க்கதரிசி கிடையாது. இவங்க ஒரு நல்ல மந்தை மேய்க்கிறவங்க, பழங்களை பொறுக்கிறவங்க. ஸோ இவ்வளவு கீழான ஒரு நிலைமையில் இருக்கிற ஒருவரை தான் ஆண்டவர் அழைத்து தீர்க்கதரிசியாய் பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஸோ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை நான் என்கரேஜ் பண்ண விரும்புகிறேன். ஒருவேளை நம்ம அப்பா அம்மா இப்படி இருந்திருந்தாங்கன்னா என் லைஃப் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அது தவறு. அப்பா அம்மாலாம் காரணமே கிடையாது. அப்பா அம்மா என்ன பேக்ரவுண்டில் இருந்தாலும் சரிதான், ஆண்டவருடைய அழைப்பு உங்கள் மேலே இருந்தால் ஸோ நீங்களும் ஒரு உன்னதமான வாழ்க்கைக்கு வர முடியும். பாருங்களேன், ஆமோஸ் தன்னை எவ்வளவு தான் கீழாக இருக்கிறத ஓப்பனாக சொல்கிறாரு. ஐயா, நான் மந்தை மேய்க்கிறவன், காட்டத்தி பழங்களை பொறுக்குகிறவனாக இருந்தேன், ஆனால் ஆண்டவர் என்னை அழைத்து இஸ்ரவேலுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கும்படி என்னை தீர்க்கதரிசியாய் அபிஷேகம் பண்ணினார். பிரைஸ் காட். ஸோ இதுதான் தேவனுடைய பார்வை. அந்த சூழ்நிலையின் அடிப்படையில் ஆண்டவர் பார்க்கறதில்ல. இவனுடைய அப்பாவும் தீர்க்கதரிசி கிடையாது, இவன் மந்த மேய்க்கிறவன், இவனை கொண்டு என்ன பண்ண அப்படிலாம் ஆண்டவர் நினைக்கல. ஆமோஸை தாயின் கற்பத்தில் உருவாக்கும் போதே ஒரு தீர்க்கதரிசியாய் தான் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கார், உருவாக்கிறக்க. ஆனால் அது வெளிப்படுவதற்கு கொஞ்சம் நாட்கள் ஆனது போல என்ன பண்ணியிருக்கு, இருந்திருக்கும். ஸோ இதை கேட்கிற உங்களை நான் என்கரேஜ் பண்ணுறேன். ஸோ உங்களையும் ஆண்டவர் தீர்க்கதரிசியாய் அழைத்திருக்கிறார். ஒருவேளை இதை கேட்கிற அநேகருக்கு நான் தீர்க்கதரிசியா அப்படின்னு சொல்லி நீங்கள் பயப்படலை, இல்லைன்னா இது சும்மா ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கொஞ்சம் நல்லா கவனிங்க, மனசு விட்டு. உங்களை இன்றைக்கு இதை கேட்கிற உங்கள் எல்லாரையுமே ஆண்டவர் தீர்க்கதரிசியாய் வைத்திருக்கிறார் என்று சொல்லி நான் முழு நம்பிக்கையோடு கூட சொல்லி உங்களை நான் என்கரேஜ் பண்ணுறேன். ஓகே, சரி. இப்போ ஆமோஸ் தன்னை மந்தை மேய்க்கிறவராகவும்
காட்டத்தி பழங்களை பொறுக்குகிறவன் காண்பிக்கிறார். ஓகே, எலியா யாரா இருந்தார் அப்படின்னு சொன்னா, எலியா யாரா இருக்கிறாரு? நம்மை போல பாடுள்ளவனாய் இருந்தாராம். அல்லேலூயா. எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தார்னா எலியாவை எழுதப்பட்டிருக்கு. ஆனால் மிகப்பெரிய தீர்க்கதரிசியாய் அவர் இருந்தார். அதற்கப்புறமாக எலிசாவை பார்த்தோம்னா 12 ஏர் பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசான் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அவரும் ஏர் பூட்டி உழுத ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் தான். எலிசாவும் தீர்க்கதரிசிகளின் புத்திரன் கிடையாது. ஆனால் அவரையும் பெரிய தீர்க்கதரிசியாய் ஆண்டவர் பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஸோ உங்களுடைய பிறப்போ உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலையோ தேவனுடைய ஆசீர்வாதத்தை தடுக்க முடியாது. நான் இப்பொழுது இதை கேட்கிற உங்க எல்லாருக்கும் ஆணித்தரமாக சொல்றேன், இதை நீங்கள் நிச்சயமாய் 100க்கு 100 எடுத்துக்கொள்ளுங்க. நீங்களும் ஒரு தீர்க்கதரிசி தான். ஒருவேளை பேக்ரவுண்ட் இல்லாமல் இருக்கலாம், இதற்கான எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னு இருக்கலாம். ஆனால் உங்களையும் ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியாய் வைத்திருக்கிறார். ஒரே ஒரு தீர்க்க தரிசனத்தை குறித்து உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். தீர்க்க தரிசனம் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு பயமா தெரியும். எந்த அளவுக்கு தெரியும் அப்படின்னா, ஒரு ஏபிசிடியே தெரியாதவங்கள்ட்ட நம்ம போய் ஒரு எஸ்ஏ ரைட்டிங்கை வாசிக்க சொன்ன மாதிரி தெரியும். நானும் என்னுடைய வாழ்க்கையில் ஊழியத்துக்கு வந்த புதிதில் தீர்க்கதரிசி அப்படின்னாலே ஏதோ ஒரு வேற லெவல் அப்படி யோசிப்போம். நமக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது, அதெல்லாம் வேற லெவல் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது உண்டு. இப்போவும் நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துட்டோம்னா யாரோ ஒரு குறிப்பிட்ட பெரிய ஊழியக்காரர்களை நினைத்து இவங்க தான் தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லி நாம் என்ன நினைக்கிறோம். அதாவது தீர்க்கதரிசி அப்படின்னாலே இன்னைக்கு என்ன நமக்கு நினப்பு வந்துச்சு அப்படின்னா, எதிர்காலத்தை குறித்து அப்படியே சொல்லுவாங்க, அவங்க தான் தீர்க்கதரிசி. இல்லைன்னா ஏதாவது நடந்ததை பற்றி சொல்லுவாங்க, அவங்க தான் தீர்க்கதரிசி அப்படின்னு அந்த எண்ணங்கள் நமக்குள்ள ஓங்கிவிட்ட காரணத்தினால் இன்னைக்கு யாருமே தன்னை தீர்க்கதரிசியாகவோ இல்லைன்னா நான் தீர்க்கதரிசியாக இருக்க முடியும் அப்படின்னோ நினைக்கிறதில்ல. இந்த பிரசங்கத்தின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் நான் என்கரேஜ் பண்ணுறேன். நீங்கள் மனசு விட்டீங்கன்னா, கொடுத்தீங்கன்னா நீங்கள் தீர்க்கதரிசியாக இருக்க முடியும். ஆனால் ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை, அந்த ஆவியை அவர் உங்களுக்குள்ளே கொடுத்திருக்கிறார். ஆனால் நாம தான் அதை அறியாமையில் அதை யூஸ் பண்ணாமல் இருக்கிறோம். ஸோ இன்றைக்கு நீங்கள் அதை புரிந்து கொண்டு நானும் ஒரு தீர்க்கதரிசி என்பதிலே உறுதியாக இருங்க. இதை நீங்கள் எங்கேயும் போய் தன்றாடிச்சு சொல்லணுங்கிறதுக்காக நான் சொல்ல, நானும் ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்றதுக்கல்ல, சில காரியங்களை செய்யணும். ஹல்லேலூயா. ஸோ தீர்க்க தரிசனம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. என்ன யாரும் தவறாக நினைக்காதீங்க. என்ன தீர்க்க தரிசனத்தை இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறாரு அப்படின்னு நினைக்காதீங்க. அநேக தீர்க்க தரிசிகள் எழும்பணும். ஏன்னா வசனம் தெளிவாக சொல்லுது, கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். பிரைஸ் காட். இன்னைக்கு தீர்க்க தரிசனம்னாலே எல்லாருக்குள்ளேயுமே பயம். என்ன பயம்? கள்ள தீர்க்க தரிசனம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை யாரோ சிலர் பொய்யா தீர்க்க தரிசனம் சொல்றதுனால ஒட்டுமொத்த தீர்க்க தரிசனமே இன்னைக்கு தப்பு. அப்படி அதாவது கள்ள தீர்க்க தரிசனம் தப்பு தான், பொய் தீர்க்க தரிசனம் தப்பு தான், ஆனா தீர்க்க தரிசனம் தப்பு கிடையாது. இன்றைக்கு ஆவிக்குரிய உலகம் தீர்க்க தரிசனமே தவறு என்கிற இடத்துக்கு என்ன பண்ணிட்டாங்க, வந்துட்டாங்க. இந்த மனநிலையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நடந்ததை சொல்லணும், நடக்க போறதை சொல்லணும் அப்படிங்கிற இந்த காரியம் ஓங்கி நிற்கிறதுனால தான் இந்த மாதிரி தவறான எண்ணங்கள் வருது. இன்னைக்கு நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனத்தை குறித்து கொஞ்சம் நம்முடைய மனநிலை மாறட்டும். ஒருவேளை நடக்க போறதை சொல்றதும் தீர்க்க தரிசனம் தான், நடந்ததை சொல்றதும் தீர்க்க தரிசனம் தான். இன்னும் சில முக்கியமான அம்சங்கள் தீர்க்க தரிசனத்துக்கு இருக்கிறது. அதை உங்கள் முன்பாக நான் வைத்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் அதுல 10வது வசனத்துல அழகா சொல்லி இருக்கிறது பாருங்க. அதுல கடைசி சென்டென்ஸ்ல எழுதி இருக்கிறது, தேவதூதன் அங்க யோவானை பார்த்து சொல்லும்போது, தேவனை தொழுதுகொள், இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாய் இருக்கிறது. பிரைஸ் காட். இயேசு கிறிஸ்துவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாய் இருக்கிறது. பிரைஸ் காட். சோ நீங்க ஆண்டவரை அறிந்து கொண்டு அவருக்கு போய் சாட்சி சொல்லணும் கூட இல்ல, நீங்க சாட்சியா வாழணும்னு நினைச்சாலே உங்களுக்குள்ள அந்த தீர்க்க தரிசனத்தின் ஆவி வேலை செய்கிறது. அதுக்கப்புறமா இயேசுவை பற்றி நான் ஒரு சாட்சியா இருக்கணும், சாட்சி சொல்லணும், நீங்க அந்த விருப்பம் உங்களுக்குள்ள வருதுனாலே அங்க உங்களுக்குள்ள தீர்க்க தரிசனத்தின் ஆவி என்ன செய்து வேலை பார்க்கிறது. ஹல்லேலூயா. சோ இயேசுவை பற்றின சாட்சியே
தீர்க்க தரிசனத்தின் ஆவியாக இருக்கிறது. இது எதுக்கு சமமாக இருக்குது அப்படின்னா, நம்ம இப்போ கடையில் போய் தோசை மாவு வாங்கிட்டு வர்றோம். ஸோ அது தோசை மாவு. இப்போ இந்த தோசை மாவை அப்படியே என்ன பண்ணலாம், நம்ம வீட்டில் அப்படியே வச்சுட்டே இருந்தோம்னா அது தோசை மாவாக தான் இருக்கும். ஆனால் தோசைக்கல்லை எடுத்து ஸ்டவ்வில் வச்சு நம்ம அடுப்பு பற்ற வைத்து அதை சூடு பண்ணி எண்ணெல்லாம் போட்டு இந்த மாவை அந்த தோசைக்கல்லில் ஊற்றி தேய்ச்சி விட்டோம்னா தோசை மாவு தோசையாக மாறிடுது. அதே மாதிரி தான் இயேசுவை விசுவாசித்திருக்கிற எல்லாருக்குள்ளும் தீர்க்க தரிசனத்தின் ஆவியை அவர் கொடுத்திருக்கிறார். என்ன பிரச்சனை? சிலர் தோசைக்கல் எடுத்து சூடு பண்ணி அதில் ஊற்றி தோசையாக மாற்றிருந்தாங்க. அநேகம் பேர் 199 பேர் என்ன பண்ணியிருந்தாங்க, தோசை மாவை வாங்கி அப்படியே என்ன செய்யணும்னு தெரியாமல் அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இன்றைக்கு நம்முடைய கண்கள் தெளிவிக்கப்படட்டும். நீங்களும் தீர்க்கதரிசியாய் இருக்க முடியும். உங்களுக்கு அந்த ஆவியை தேவன் கொடுத்திருக்கிறார். நீங்கள் விசுவாசியாய் மாறின போதே அந்த தீர்க்க தரிசனத்தின் ஆவியை உங்களுக்குள் கொடுத்திருக்கிறார். அதை நீங்க சரியா என்ன பண்ணும், விசுவாசத்தோடு கூட நல்ல தெளிவோடு கூட நீங்க உபயோகிக்கும் போது நிச்சயமாய் அந்த தீர்க்க தரிசனத்தின் வரம் உங்களுக்குள்ளே செயல்படும். ஒருவேளை அந்த அளவுல வித்தியாசங்கள் இருக்கலாம், ஆனால் நிச்சயம் நீங்கள் தீர்க்கதரிசியாய் இருக்க முடியும். ஆமோஸ் தீர்க்கதரிசியாய் இருந்த சாதாரண நிலைமையில் இருந்தவர் தான் தீர்க்கதரிசியாய் மாறி இருக்கிறார். அது மாதிரி எலியா சாதாரண நிலைமையில் இருந்ததுதான் தீர்க்கதரிசியாய் மாறி. எலிசா சாதாரணமா விவசாயம் பார்த்துட்டு இருந்தவர் தான் தீர்க்கதரிசியாய் மாறி இருக்கிறார். மாடுகளுக்கு பின்னாடி போன சவுல் தான் ராஜாவாய் மாறி இருக்கிறார். ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீது தான் இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் மாறி இருக்கிறார். நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆட்களா காணப்பட்ட எல்லா தேவ பிள்ளைகளுமே ஆரம்பம் சாதாரணமா தான் இருந்தது. சாலமோன் என்ன சொல்றாரு, ராஜாவை ஆனதுக்கு அப்புறம் சொல்றாரு, நான் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையா இருக்கிறேன். எரேமியா சொல்ற, நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன். இப்படி எல்லாருமே நம்மள மாதிரி தான் இருந்திருக்கிறாங்க. என்ன, ஆண்டவர் அழைத்ததினாலே அவர்கள் தீர்க்கதரிசிகளாகவும் ராஜாக்களாகவும் மாறினார்கள். இன்றைக்கும் நான் உங்களுக்கு சொல்றேன், ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். தீர்க்கதரிசியாய் இருப்பதற்கு, ராஜாவாய் இருப்பதற்கு, ஆசாரியர்களாய் இருப்பதற்கு அழைத்திருக்கிறார். இதுல உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க அப்படியே டவுட்லயே உட்கார்ந்துட்டு இருப்பீங்க. நீங்க நல்ல அதுல ஒரு முழு நிச்சயம் வந்தால் நீங்கள் அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. ஹல்லேலூயா. ஸோ அநேக ஊழியர்கள் ஒவ்வொரு விதமாக சொல்லலாம், ஐயோ தீர்க்க தரிசனமா, தீர்க்கதரிசியா, அதுக்கெல்லாம் இவ்வளோ நாள் காத்திருக்கணும், அவ்வளோ நாள் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதை ஒரு பிரம்மாண்டமாக காண்பித்து அதுக்குள்ளே வரவிடாத அளவுக்கு சில நேரம் பேசிடுவாங்க. ஆனால் நான் உங்களை ஆவியானுடைய உதவியோடு வார்த்தையின் வெளிச்சத்தோடு என்கரேஜ் பண்ணுறேன், நீங்களும் தீர்க்கதரிசியாக இருக்கலாம். ஹல்லேலூயா. அக்கா நம்ம கோட் சூட்டு போட்டு நல்ல காரில் போய் பெரிய ஸ்டேஜில் நின்று அங்கே தான் தீர்க்கதரிசி கிடையாது. இயல்பாக உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் தீர்க்கதரிசியாக இருக்கலாம், நீங்கள் போகிற சபைக்கு தீர்க்கதரிசியாக இருக்கலாம். ஸோ உங்கள் கூட இருக்கிற பக்கத்து வீடுகள் அவங்களுக்கு தீர்க்கதரிசியாய் நீங்கள் இருக்க முடியும். ஹல்லேலூயா. அதே மாதிரி எதிர்காலத்தை சொன்னதான் தீர்க்கதரிசியா, நடந்ததெல்லாம் சொன்னா இல்லைங்க. அது ஒரு லெவல், ஒவ்வொரு லெவலில் இருக்குது. ஆனால் இன்றைக்கு நீங்கள் ஒரு ஏபிசிடி லெவலில் தீர்க்க தரிசனத்தை தெரிஞ்சுக்கிடுங்க. ஏபிசிடி 26 எழுத்து தான். இதை கரெக்டாக எங்கே எதை சேர்க்குன்னு சேர்த்தீங்கன்னா பேராகிராஃபும் எழுதலாம், எஸ்ஏ ரைட்டிங்கும் என்ன பண்ணலாம், எழுதலாம். ஸோ நீங்கள் வளரும்படி நான் உங்களோடு கூட பேசுகிறேன். ஹல்லேலூயா. ஸோ தீர்க்க தரிசனம்னா என்ன, அதை குறித்த தெளிவு உங்களுக்கு வந்துட்டுனாலே நீங்கள் தீர்க்கதரிசியாய் மாறி விடுவீர்கள். ஸோ நான் இப்போ ஒரு பிரைமரி ஸ்டேஜாக, ஒரு ப்ரிலிமினரியாக உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தில் தீர்க்க தரிசனத்துக்கான மிகப்பெரிய பேசிக் டெஃபினிஷன் எழுதப்பட்டிருக்கிறது. இதை நீங்கள் ஒரு ஃபார்முலாவாக வைத்துக்கொண்டு இதை நீங்கள் விரும்புங்க, நிச்சயமாய் நீங்கள் தீர்க்கதரிசிகளாய் இருப்பீர்கள். அதில் பாருங்களேன், 1 கொரிந்தியர் 14:3 அழகாக எழுதியிருக்கு, தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாக பேசுகிறான். ஹல்லேலூயா. அது மாதிரி 4ஆம் வசனத்தில் லாஸ்ட் சென்டென்ஸ்ல தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். ஸோ தீர்க்க தரிசனத்தின் நோக்கம் என்ன, ஒரு மனிதன் பக்தி விருத்தி அடையணும், ஒரு சபை பக்தி விருத்தி அடையணும். ஸோ இதுக்கு தேவன் தம்முடைய வார்த்தையை கொடுத்து தம்முடைய ஆவியினால் ஏவி ஜனங்களை பேச வைக்கிறார். நான் கூட
நம்புகிறேன். இப்பொழுது ஒரு தீர்க்கதரிசியாய் உங்களுக்கு முன்பாக இருந்து நான் பேசி கொண்டிருக்கிறேன். ஏன் இந்த சத்தியத்தை கேட்கிறேன்? நீங்க பக்தி விருத்தி அடைவீங்க, சில காரியங்கள் ஆறுதல் அடைவீங்க, சில காரியங்கள்ல உங்களுக்கு நல்ல புத்தி உண்டாகும். இந்த மூன்றை நீங்கள் செய்வீர்கள் என்றால் நீங்களும் ஒரு தீர்க்கதரிசி தான். ஹல்லேலூயா. சோ இதை நம்ம செய்ய செய்ய அடுத்தடுத்த லெவல்ல ஒருவேளை எதிர்காலத்துல என்ன நடக்குங்கிறதையும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். சாமுவேல் எவ்வளவு சின்ன சிறு பிள்ளையாண்டான், அவன்கிட்ட ஏலி வாழ்க்கையில என்ன நடக்கும், குடும்பத்துக்கு என்ன நடக்குங்கிறத ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அடுத்த லெவல். சோ இந்த மாதிரி ஆண்டவர் என்ன பண்ணுவார், நம்மை வல்லமையாய் பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. சோ நீங்க எல்லாரும் தீர்க்கதரிசனம்னே தனியா போய் ஊழியம் அந்த அர்த்தம் கிடையாது. உங்க குடும்பத்துக்குள்ள இருக்கிறவங்களை நீங்க பக்தி விருத்திகளை கொண்டு வரலாமே, சபையில இருக்கிற சிலருக்கு நீங்க பக்தி விருத்தியை கொண்டு வரலாமே. ஹல்லேலூயா. சோ இன்றைக்கு இந்த உலகம் ஆறுதலுக்காக ஏங்கி நிற்கிறது, புத்திக்காக நிற்கிறது. ஸோ நாம் இதை கொடுக்கணும். ஹல்லேலூயா. பாருங்களேன், ஒரு சிறுபெண் சிரியா இராணுவத்தால் பிடிக்கப்பட்டு போகிறா, நாகமான் வீட்டில் வேலைக்காரியாக இருக்கிறா. என்ன பண்ணா, அவருக்கு ஒரு ஆறுதல் உண்டாகத்தக்கதா ஒரு ஆலோசனை சொல்கிறா. இவ்வளோ நாள் குஷ்டரோகத்தில் கஷ்டப்படுறாரு. இவ பார்க்குறா, ஐயோ இவர் ஏன் இப்படி குஷ்டரோகத்தில் கஷ்டப்படுற, சமாரியா பட்டணத்துக்கு போனால் அங்கே தீர்க்கதரிசி இவரை சரி பண்ணி விடுவார் அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை கொடுக்குறா. பாருங்களேன், ஆறுதலுக்காக தான் பேசுறா, ஒரு சுகத்துக்காக தான் பேசுறா. நாகமான் கீழ்ப்படிஞ்சு போறாரு, அவருக்கு குஷ்டரோகம் சரியாகுது. அவர் திரும்பி வரும்போது என்ன சொல்றாரு, இஸ்ரவேலில் இருக்கிற தேவனே தவிர வேற தேவனே இல்லைன்னு என்ன பண்றாரு சொல்றாரு. அப்ப அங்க பக்தி விருத்தி உண்டாயிட்டா. சாதாரணமா எல்லாமே தெய்வம் தான் நினைச்சவரு, இஸ்ரவேல் போயிட்டு அவருக்கு குஷ்டரோகம் சரியான உடனே இஸ்ரவேல் தேவனே தேவன் என்று அறிக்கை பண்ணினார். பிரைஸ் காட். சோ நீங்க கொடுக்கிற ஆறுதல்ல ஜனங்களுக்கான பக்தி விருத்தி இருக்கிறது. சோ இந்த ஆறுதல், பக்தி விருத்தி, புத்தி இதெல்லாம் உண்டாகத்தக்கதாய் தேவனுடைய வார்த்தையை கொண்டு ஆவியானவரால் நீங்கள் பேசுவீர்கள் என்றால் நீங்களும் ஒரு தீர்க்கதரிசி. ஸோ இன்றைக்கு நான் சொல்கிறேன், ஒருவேளை உங்களுடைய பார்வையில், இல்லை உங்கள் குடும்பத்தாருடைய பார்வையில், உங்கள் உறவினருடைய பார்வையில் நீங்கள் சாதாரணமாக மந்தை மேய்க்கிறவங்களாக இருக்கலாம், சிறு பிள்ளையாய் தெரியலாம், பாடுள்ள மனுஷர்களாய் தெரியலாம், ஏதோ ஒரு விவசாயத்தை பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கலாம், ஒரு கூலி வேலை பார்க்குற மாதிரி இருக்கலாம். நீங்கள் என்னன்னாலும் செய்யுங்க, நோ ப்ராப்ளம். ஆனால் தேவனை நீங்கள் உண்மையாய் விசுவாசித்திருப்பீர்கள் என்றால் நிச்சயமாய் உங்களுக்குள்ள தீர்க்க தரிசனத்தின் ஆவி இருக்கிறது. எடுத்த உடனே தீர்க்க தரிசன வரம் உங்களுக்குள்ள வராது, ஆனா தீர்க்க தரிசன ஆவி இருக்கும். அந்த ஆவியை நீங்க கரெக்டா யூஸ் பண்ணீங்கன்னா அது ஒரு தீர்க்க தரிசன வரமாய் மாறும். அந்த தீர்க்க தரிசன வரம் இன்னும் அடுத்தடுத்த லெவல்ல என்ன செய்யும், வரும். ஸோ இந்த சத்தியத்தை நல்லா புரிந்து கொண்டு நீங்களும் நல்லா பக்தி விருத்தியா இருங்க, நல்ல ஆறுதலை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுங்க, நல்ல புத்தியை பெற்றுக்கொண்டு தொடர்ந்து நீங்க ஆண்டவருக்குள்ள நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும்போது இது உங்களுக்குள்ள பொங்கி உங்களை சுற்றி இருக்கிறவர்களையும் உங்களை சார்ந்து இருக்கிறவர்களையும் அது போய் என்ன பண்ணும், நிரப்ப ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்குள்ள இருந்து ஆறுதலும் பக்தி விருத்திக்கான காரியங்களும் புக்திக்கான காரியங்களும் புறப்பட்டு செல்வதாக. ஹல்லேலூயா. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. நாம் ஜெபித்து நிறைவு செய்யலாம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். தேங்க்யூ லார்ட். நல்ல தகப்பனே, ஆமோஸ் அவருடைய வாழ்க்கையிலிருந்து மிக முக்கியமான எங்களுடைய பிராக்டிக்கலாக நாங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை எங்களோடு கூட நீங்கள் பேசி இருக்கிறீங்க. ஆண்டவரே, ஆமோஸுடைய பார்வையில் அவர் மந்தை மேய்க்கிறவர், காட்டுத்தீ பழங்களை பறிக்கிறவர் அல்ல, பொறுக்குகிறவர். ரொம்ப கீழான நிலைமையில தான் அவருடைய வாழ்க்கை இருந்தது. ஆனால் தெளிவாக சொல்றாரு, ஆனால் தேவன் என்னை அழைத்து இஸ்ரவேலுக்கு தீர்க்கதரிசியாய் என்னை பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் இந்த பிரசங்கத்தின் மூலமாக தேவன் உங்களை அழைக்கிறார். நீங்க என்ன வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரிதான். ஓ ஹல்லேலூயா. ஒப்பு கொடுங்க, நல்ல அறிக்கை பண்ணுங்க, நானும் தேவனுக்கான ஒரு தீர்க்கதரிசி, எனக்குள்ள ஒரு தீர்க்க தரிசனத்தின் ஆவி இருக்கிறது, நான் அதை உபயோகிப்பேன், அதை தீர்க்க தரிசனமாய் தீர்க்க தரிசன வரமாய் நான் மாற்றிக்கொள்வேன். ஹல்லேலூயா. எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தாரே, எலிசா 12 ஏர்பூட்டி உழுத விவசாயியாய் இருந்தாரே, சவுல் மாடுகளுக்கு பின்னால் செல்லுகிறவராய் இருந்தாரே, கழுதைகளை தேடி செல்லுகிறவராய் இருந்தாரே, தாவீது ஆடுகளை மேய்க்கிறவராய் இருந்தாரே. ஆனால் தேவனுடைய அழைப்பு வந்ததினால் அவரெல்லாம் தீர்க்கதரிசிகளாய் ராஜாக்களாய் இருந்தார்களே. இன்றைக்கும் தேவனுடைய அழைப்பு உங்களை நோக்கி கூப்பிடுகிறது. ஹல்லேலூயா. நீங்கள் மாத்திரம் மனதை திறந்து கொடுத்து வந்தால் நீங்களும் அவருக்கான ஒரு தீர்க்கதரிசியாய் இருக்கலாம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒரு பக்தி விருத்தி உண்டாகட்டும், ஆறுதல் உண்டாகட்டும், புத்தி உண்டாகட்டும் ஆண்டவரே. தேங்க்யூ. மனது திறக்கப்படட்டும் அப்பா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே.
இயேசுவை இன்றைக்கு இந்த கடைசி நாட்களிலே ஜனங்கள் ஆறுதல் இல்லாமல் ஆண்டவரே சுற்றி திரிகிறார்கள். உம்முடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாங்கள் எங்களை வாய்களை திறந்து ஆறுதலுக்கான காரியங்களை பேச கிருபை கொடுங்கப்பா. அந்த சிரியாவில் இருந்த சிறுபெண் நாகமானுக்காக ஒரு ஆறுதலுக்கான காரியத்தை பேசுறா, விடுதலைக்கான காரியத்தை பேசுறா. அங்க பக்தி விருத்தி உண்டாகிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா. அதை போல எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் நல்ல பக்தி விருத்தி அடைந்து ஆறுதலை பெற்றுக்கொண்டு புத்தி அடைந்து ஆண்டவரே அது எங்களுக்குள்ள பொங்கி வழிந்து அநேகரை போய் நிரப்பட்டு இந்த உலகத்துக்கு நாங்க பக்தி விருத்தியை ரிலீஸ் பண்றவங்களா, ஆறுதலை ரிலீஸ் பண்றவங்களா, புத்தியை ரிலீஸ் பண்ற தீர்க்கதரிசிகளா இருக்க எங்களுக்கு கிருபைகளை பெருக பண்ணுங்க ஆண்டவரே. எரேமியா கூட நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன்னு சொன்னார் ஆண்டவரே. ஆனாலும் நீர் பயன்படுத்தினீர். அதை போல இன்றைக்கு ஆண்டவரே அநேகர் நல்லா வீட்டில் தானே இருக்கிறேன், நான் கூலி வேலை தானே பார்க்குறேன், நான் இந்த வேலை தானே பார்க்குறேன், என்னாலெல்லாம் முடியுமா, நான் டிரைவரா இருக்கிறேன்னு இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க சூழ்நிலையை வைத்து யோசிக்கலாம். ஆனால் ஆண்டவரே தங்களுடைய பார்வையை எடுத்துவிட்டு உம்முடைய பார்வையை ஒவ்வொருவரும் ஆண்டவரே உள்ளே வைத்துக் கொள்ள கிருபைகளை பெருக பண்ணுங்கப்பா. தேங்க்யூ. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் என்று எழுதப்பட்டு இருக்கிறதே. எல்லாரும் தீர்க்க தரிசனம் உரைக்க ஹல்லேலூயா கிருபைகளை பெருக பண்ணுங்க ஆண்டவரே. எல்லா விதமான தடைகளும் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படட்டும். கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தேவனுடைய போதனைகளை கேட்டு உங்கள் சுகவாழ்வு துளிர்க்க தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் கிரேஸ் டிவி.